நான் சுந்தரவள்ளி. டெல்லியே கலவரக்காடா மாறி இருக்குங்க. மாணவர்கள் மோடியை அலற விட்டு இருக்கிறாங்க. பார்லிமெண்ட மூடி வைக்கிற அளவுக்கு போராட்டம் போயிருக்கு. ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. டெல்லியில என்ன நடக்குது தோழர்கள்? நீங்க மாணவர் சக்திய இங்க இருக்கிற அதிகார வர்க்கம் குறைச்சி எடை போடுறாங்க. அவங்க வீறு கொண்டு அரசியலா தெளிவடைஞ்சு களத்துல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய சர்வாதிகாரமா இருந்தாலும் அவங்க முன்னாடி மண்டிட்டு ஆகும். அதுதான் உலக வரலாறு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு வேடிக்கையா ஆரம்பிச்சாங்க. கடைசியில நியாயமான ஒரு திட்டத்திற்காக களத்துல நின்று கடந்த ஒரு மாதமா போராடிட்டு இருக்காங்க. அதுலதான் சோனம் உண்ணாவிரதம் இருந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ அந்த பசங்க ஒரு மாசமா எதுக்கு போராடினாங்க? நீட்ல குளறுபடி, நீட் தேர்வின் மூலமாக பல மாணவர்கள் எதிர்காலம் நாசமாயிருக்கு. நீட் தேர்வுல தொடர் குளறுபடி நடக்குது. அதே மாதிரி சிபிஎஸ்இ தேர்தல்ல குளறுபடிகள் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு போகணும், அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒற்றை கோரிக்கையோடு களத்துல நின்று போராடினாங்க. ஏன்னா எதிர்காலத்துல மருத்துவ கனவோடு இருக்கிற குழந்தைங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு இருக்கிறாங்க. காசு வச்சிருக்கிறவன், அரசியலா இருக்கிறவன் உள்ள எல்லாத்தையும் அடிச்சு புடுங்க முடியும் அப்படின்னா உழைக்கிற வீட்டு பிள்ளைங்களுடைய கனவு என்ன ஆகும்? கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. இதுக்காக கடந்த ஒரு மாதமா போராடிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நியாயமா அறவழியில போராடிட்டு இருக்கிறாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஜனநாயக நாட்டுல போராடுவது என்பது அரசியல் சாசன சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை. அதவே நீங்க ரெண்டாம் பட்சமும் மாத்தி தூக்கி எறியலன்னா எப்போதும் போல மாணவர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஏற்கனவே சோனம் அவர்களை ஏன் கைது பண்ணாங்க? ஏன்னா இன்னைக்கு 20ஆம் தேதி அன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிற அன்று பேரணியாக இளைஞர்கள், மாணவர்கள் கோட்டையை நோக்கி பயணம், அதாவது நாடாளுமன்றத்தை நோக்கி பயணம் பண்றதா, பேரணி நடத்துறதா முடிவாகி இருந்தது. இதை ஒடுக்கணும்ன்றதுக்காக தான் சோனம் அவர்களை தூக்கி ஹாஸ்பிட்டல்ல போட்டு அவரை ஹாஸ்பிட்டல்ல கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த மாணவர்கள் எப்படியும் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் முந்தா நாள் ஜந்தர் மந்தர்ல அவங்க எல்லாம் அடிச்சு துரத்துனாங்க. ஆனா இந்த ராணுவம், துணை ராணுவ படை, காவல்துறை, அரசாங்கம், அதிகாரம் இதுக்கெல்லாம் பயப்படாம இன்னைக்கு டெல்லியை நடுங்க வைக்கிற அளவுக்கு மாணவர்கள் திரண்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கையில அம்பேத்கருடைய படம், இன்னொரு கையில தேசிய கொடி, ஜெய் பீம் என்கிற முழக்கத்தோடு மாணவர்கள் பேரணியா வர்றாங்க. கொற்ற மழையில பாருங்களேன். நாடாளுமன்றத்தை நோக்கி போன பேரணியில அதிகமா பெண்கள் கலந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சமூக பிரச்சனைகள்ல, அரசியல் பிரச்சனைகள்ல பெண்கள் அதிகமா கலந்துகிட்டாங்கன்னா இந்த சமூகம் ஒட்டுமொத்தமா களமிறங்கும் என்பது அடையாளம். இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் கூட பெண்கள் களமாடின பிறகுதான் அந்த விடுதலை போராட்டம் இன்னும் வீரிய அடைஞ்சிச்சு. நீங்க வரலாறு வாசிச்சு பார்த்தா தெரியும். அவ்வளவு பெண் குழந்தைகள் அதுல கலந்துக்கிறாங்க. பாருங்களேன். இவ்வளவு பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் எல்லாம் அப்படியே கடந்து வர்றாங்க. நல்லா போயிட்டு இருக்கு பேரணி. திடீர்னு அந்த பேரணியை உடைக்கணும்னு முடிவு பண்ணுது அரசு, மோடி அரசு. அப்போ துணை ராணுவ படைக்கும் காவல்துறைக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, உடனடியாக அவங்களை அடிச்சு அப்புறப்படுத்துங்க, இங்க பார்லிமெண்ட் கூட்டத்தொடருக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போடுறாரு நம்ம மோடிஜி. சம்மதமே இல்லாம உடனடியாக மாணவர்கள் தாக்கப்படுறாங்க. கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுது. என்னங்க இது? இந்த கும்பலுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காது, இந்த பாஜக கும்பலுக்கு. ஏன்னா இதே போலதான் மல்யுத்த வீராங்கனைகள் போராடி கொண்டிருக்கிற போது பார்லிமெண்ட் திறப்பு விழா வைக்கணும்னு அந்த பெண் குழந்தைகளை அடிச்சு நாயடி பேயடி அடிச்சு த்ரோட்ல இழுத்துட்டு போனாங்க. இதே மாதிரிதான் இன்னொரு போராட்டம் இருக்குன்னா அது விவசாயிகள் போராட்டம். விவசாயிகள் போராட்டத்தை சதைக்கிறதுக்கு எவ்வளவு உள்ளடி வேலை பார்த்தாங்க. ஆனா 1.5 ஆண்டுகள் தெளிவா களத்துல நின்று ஜெயிச்சாங்க விவசாயிகள். இதே விவசாயிகளினுடைய அடுத்த கட்ட போராட்டத்துல ட்ரோன் குண்டுகளை வீசினாங்க. அதுல 21 வயசு இளைஞர் இறந்து போனாரு விவசாயி. அவருடைய சாம்பலை எடுத்துக்கிட்டு 2024 எலெக்ஷன்ல இந்தியா முழுதும் சுத்தி வந்தாங்க விவசாயிகள். உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதெல்லாம் நம்ம வீடியோவாவே போட்டிருக்கோம். அப்போ போராடுகிறவர்களை கிள்ளுக்கரையாக பார்க்கிற பார்வை பொதுவாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு, மோடிக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம குழந்தைங்க கல்விக்காக போராடிட்டு இருக்கிறாங்க, நேர்மையா தேர்வு நடத்தணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை செய்ய முடியாத ஆளு ராஜினாமா பண்ணுங்க, தூக்குங்க கல்வி அமைச்சர் அந்த பதவியில இருந்துன்றாங்க. இந்த நியாயமான கோரிக்கைக்காக அவங்க போராடி பார்லிமெண்ட்டை நோக்கி போனா துணை ராணுவ படை அடிச்சு வெளுத்திருக்கிறாங்க. பாருங்களேன், இதுல கொடுமை என்ன தெரியுங்களா? துணை ராணுவ படையோட அந்த ட்ரெஸ் போட்டு வந்தாங்கல்ல, அந்த ட்ரெஸ் போட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. இங்க ஒரு அடையாளம், அவருடைய பேர் போட்ட பேட்ச் குத்தணும். அப்படி ஒண்ணு குத்தவே இல்லைங்க, முழுக்க ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறாங்க. ஏற்கனவே மாணவர்கள் போராட்டம், JNU மாணவர்கள் போராட்டம், ஜாமியா மில்லியா இஸ்லாமியா மாணவர்களுடைய போராட்டத்துல ரவுடிகளை போலீஸ் ட்ரெஸ் போட்டு உள்ள அனுப்புனாங்க. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பசங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, உள்ள போய் பாருங்க, ஆன்லைன்ல தட்டினீங்கன்னா வரும். நம்மளே அதை குறித்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக மாறு வேஷத்துல பாஜக குண்டர்களை அனுப்பி அந்த மாணவர்களை அடிச்சு வெளுத்ததோட டாய்லெட் வரைக்கும் ஓடி போய் விரட்டி அடிச்சாங்க. பல பேரும் மண்டையை உடைச்சு விட்டாங்க. ஆனா மறுநாள் மாணவர்கள் பூ கொடுக்கிற போராட்டத்தை நடத்தி அசிங்கப்படுத்தினாங்க. அவங்களை அடிச்சவனுக்கே பூ கொடுத்தாங்க, அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க இந்த ராணுவத்தையும் இந்த போலீஸ் வேஷம் போட்டு தெரிஞ்ச கும்பலையும். இதுதான் இப்பயும் நடந்திருக்கு. காவல்துறையினுடைய துணை ராணுவ படையினுடைய அந்த ஆடையை போட்டுக்கிட்டு பேட்சில எந்த அடையாளம் இல்லாம அவன் பாட்டுக்கு உள்ள இறங்கி அடிக்கிறான். இது என்னங்க நடந்துட்டு இருக்கு பாருங்களேன் இந்த போட்டோவை. அங்க நேரடியா பார்த்தா வட இந்திய ஊடகங்கள் கத்திட்டு இருக்கிறாங்க. இது எந்த அடையாளம் இல்லாம வர்றான், இவன் யாரு? பாஜக குண்டர்கள் இது போல பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க டெல்லியில நடந்துச்சு தெரியுங்களா, CAAக்கு எதிராக ஜாகின் பாக்குன்னு டெல்லியில ஒரு இடத்துல தொடர் போராட்டத்தை பெண்கள் நடத்தினாங்க. அந்த தொடர் போராட்டத்தின் போது கலவரத்தை தூண்டி 50 பேரை கொன்றது யார் அப்படின்னா அங்க இருக்கிற பாஜக கும்பல், RSS கும்பல். எல்லா வேலையும் பண்ணுவாங்க, போராடவே கூடாது. இவனை பொறுத்தவரையும் நாம அடிமையா கைய கட்டி நிக்கணும். ஆனா இந்த பிள்ளைங்களை அப்புறம் அடிச்சு வெளுத்து தெருவில் அனுப்பியிருப்பாங்க. ஆனா ஒரு போட்டோவை பார்த்தோம்னா நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. இது யாரையா ரவுடிங்க மாதிரி வந்து உள்ள நின்றுட்டு இருக்கானுங்க இந்த யூனிஃபார்ம் போட்டு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. இந்த கோடி மீடியா இருக்கு இல்லையா, கோடி மீடியா என்ன, மோடிக்கு ஜால்ரா போடுற மீடியா. இப்ப எப்படி விஜய்க்கு இங்க இருக்கிற சேட்டிலைட் சேனல்ஸ் எல்லாமே ஜால்ரா போடுதோ அது போல மோடிக்கு தேசிய அளவுல ஜால்ரா போடுற மீடியாக்களுக்கு கோடி மீடியான்னு பேரு உங்களுக்கு தெரியும். இந்த கோடி மீடியாக்கள் உள்ள வருது. மாணவர்கள் கோடி மீடியா வெளியேறு, கோடி மீடியா வெளியேறுன்னு கோஷம் போடுறாங்க. நீ எல்லாம் வராத, நீ எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டான ஆளு, நீ எல்லாம் எனக்கு நியாயம், எங்க பக்கம் நியாயத்துக்கு கூட நிக்க மாட்டீங்க, வெளியேறுங்க அப்படின்னு பத்தி விட்டுருக்காங்க. பாருங்களேன், गोदी मीडिया का सुअर है। आजा भैया गोदी मीडिया हो, आजा गोदी मीडिया हो। ये नफरत फैला रहा है, बाहर निकालो सर, बाहर निकालो, ये नफरत फैलाता है। गोदी मीडिया गोदी सुअर। இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. அடிக்கிறாங்க, அடிக்கும் போது பெண்கள் தவறி விழுகிறாங்க. அவங்களை பாதுகாக்க ஒரு பெண் காவலர் கூட இல்ல, ஒரு பெண் ராணுவ துணை ராணுவ படையில இருக்கிற பெண்கள் கூட அங்க இல்ல. பெண்ணு தடுமாறி கீழே விழுகிறாங்க, அடிக்கடிக்கு ஓடுறாங்க இந்த பக்கம் அந்த பக்கமா. அப்ப பெண்கள் ஒரு தடுமாறி கீழே விழும்போது தூக்க கூட ஆள் கிடையாது. பாருங்களேன், இதுக்கெல்லாம் இடையில ரொம்ப மிரண்டு போயிருந்திருக்காரு மோடிஜி. 56 இன்ச் மோடி, நான் தான் சவுக்கித்தார் வரேன், மிரண்டு போயிட்டாரு போல இருக்கு. பார்லிமெண்ட்டுக்கு அவமடைச்சிருங்க சாமி அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு. உடனே ஓடி போய் ஒரு கூட்டம் பார்லிமெண்டோடைய மெயின் கேட்டை பூட்டுறான். அவ்வளவு பயம் மாணவர்களுக்கு. உங்களுக்கு ஏங்க பயம்? அவங்க என்ன கிரிமினல்ஸா? அவங்க என்ன வந்து பயங்கரவாதிகளா? அவங்க தன்னுடைய உரிமைக்காக போராடுற குழந்தைங்க. அவங்கள பார்த்து ஏன் நீங்க பயப்படணும்? ஏன்னா நீங்க சர்வாதிகாரிகள். மாணவர்கள் போராட்டத்தை கிளுக்கறைய பாக்குற ஒரு அரசியல்வாதி நீங்க. அதனால நீங்க அதை பார்த்துட்டு பயந்துகிட்டு பார்லிமெண்டவே பூட்டி வைக்கிறாங்கன்னா பாத்துக்கீங்களே. இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக டெல்லி காவல்துறை ஒரு வண்டி நிறைய கல்லை எடுத்து வச்சிருக்கிறாங்க. மாணவர்கள் மீது கல்லால் அடித்து அவர்களை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு லாரி நிறைய கல்லை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. மாணவர்கள் போராட்டம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல குறைந்தபட்ச ஜனநாயகம் இல்லாம
அரசியல் சாசனம் சட்டம் கொடுத்திருக்கிற உரிமையை மதிக்காம மாணவர்கள் போராட்டத்தை காது கொடுத்து கேட்காம அவர்களை காயப்படுத்தி அடிச்சு விரட்டுன்ற நோக்கத்தோடு இங்க கல்ல யார் பூச்சது பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? அப்ப ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப நல்லா தெளிவா தெரியுதுங்க. இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை சிதைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு இவ்வளோ வேலை பார்க்க தெரிஞ்ச மோடி அரசு மாணவர்களுடைய நியாயமான கோரிக்கையை அவங்களை கூப்பிட்டு பேசணுமா இல்லையா? கூப்பிட்டு பேசி துறையை மாத்தி விடுங்க, தர்மேந்திர பிரதான மாத்துங்க. இதுல என்ன நடக்க போகுது? நீங்க மல்யுத்த வீராங்கனை பாலியல் தொந்தரவு பண்ண பிரிட்ஜு பூஷன் போன்ற எம்பிக்களவே பாதுகாத்தவங்க. இது ஒரு சாதாரண பரிச்சை பிரச்சனை. இதுக்கெல்லாம் நீங்க எப்படி காது கொடுத்து கேட்பீங்க? அதனால எங்க மாணவர்களுடைய போராட்டத்தை சிதைக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் 1000 வேலை பார்த்தாலும் நீங்க மிரண்டு பார்லிமெண்ட்டை பூட்டினீங்க பாருங்க, அந்த இடம் தான் இந்த மாணவர்கள் வென்ற இடம் நான் பாக்குறேன். தொடர்ந்து போராடுவாங்க. நாங்கள் இந்த மாணவர்களுக்கு துணை நிற்போம்.